வணக்கம். என் பேர் ஞானரதம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள்ங்க. சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சனி வக்ரம், வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல். அதாவது பொதுவாக சனியுடைய சுற்று வந்து 30 வருடங்க. ஒரு 12 ராசிகளையும் சுற்று முடிக்க 30 வருஷம் வருது. அப்போ அந்த 30 வருஷத்தை வந்து கரெக்டாக அது கொண்டு வரணும்னுவாங்கள்ல, அந்த கால்குலேஷன்ஸ். அதாவது அந்த சனி பகவான், அந்த சனியோட பிளானட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது, அந்த டைமிங்கை மீறி இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பின்னோக்கி நகர்தல். அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்வாங்க. சரிங்க, இந்த சனி வக்ரம் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் 19வது நாள் முதல் நவம்பர் மாதம் 4வது நாள் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஆகிறாங்க. சரி, இந்த சனி வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்குன்ற விஷயங்களை பற்றி தான் ஃபுல்லாகவே பேச போகிறோம். இப்போ முதல் ராசி என்று சொல்கிறோம் இல்லையா, மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது ஒவ்வொரு ராசி பலன்கள் சொல்லுவோம் இல்லையா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் தான் இப்போ பேச போகிறேன். முதல்ல சனியை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அவர் எந்த இடத்துல உச்சம் மாறாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில தான் உச்சம் மாறாரு. அவருக்கு அதாவது பிடிச்ச பொருள் அப்படின்னு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் சாதம் தான். அதே மாதிரி அவருடைய வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் அவருக்கு வாகனம். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா சனியோடைய கேரக்டர், அவனுடைய குணநலங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் வந்து பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பார். நேர்மையாக நீங்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ சனி பகவான் உங்களுக்கு நல்லதே தாங்க செய்வார். கஷ்டத்தை கொடுப்பார். இந்த 7.5 சனி அப்போ, அஷ்டம சனி அப்போ கஷ்டத்தை கொடுப்பாரு. ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 5.5 வருஷம் கஷ்டப்பட்டால் தான் ஒரு டாக்டர் படிப்பே கிடைக்கும். அது மாதிரி தாங்க 7.5 வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வெளியே வரும்போது பெரிய அளவில் உங்களுக்கு பொக்கிஷத்தை அள்ளி தருவாருங்க, உறுதி. 7.5 தான் ஒருத்தங்க வந்து பெரிய ஆளாக முடியும். 7.5 தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போய் வீணாக போனதுக்கும் அந்த 7.5 தான். அதனால் வந்து அந்த 7.5 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த 7.5 வந்து எப்படின்னா பொதுவாகவே வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்தே ஆகணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, கஷ்டமாக இருக்கும்போது எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இதுதான் வந்து மனுஷனுடைய இயல்பு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனா தான் 7.5 சனி வந்தே ஆகணும். வந்தால் தான் மற்றவருடைய சுயரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 7.5ல வந்து நம்ம வந்து அதை பண்படுத்தி அதனுடைய அறிவை வந்து நம்ம கொள்முதல் படுத்தி பயன்படுத்திக்கலாம் மக்களோட பழகும்போது. ஏன்னா மற்றவங்களுடைய நாலேஜு தெரியாத மாதிரி ஆகிடுங்க. அதாவது யார் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள இந்த 7.5 சனின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுவும் குறிப்பாக சின்ன வயசில் வந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு 7.5 வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது சின்ன வயசில் ஒரு 15 வயசில் வந்தாலும் சரி, 25 வயசில் வந்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து மனிதர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது 7.5ல நம்ம ஈஸியாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா சின்ன வயசில் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தாங்க முடியும். வயசான காலத்தில் தாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே 7.5 சனின்ற விஷயம் தான் பொதுவாக கஷ்டம் அப்படின்றதான் தெரியும். 7.5 சனிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுன்னு வருதுல்ல, 30 வருஷத்துக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சுற்று பேர் வந்து மங்கு சனின்வாங்க. அடுத்து 30 வருஷம் கழிச்சு வர்றது பொங்கு சனின்வாங்க. பொங்கு சனியில் பெரிய அளவில் நல்லது நடக்கும். அடுத்தபடியாக மாரக சனின்வாங்க. மாரக சனின்னா அந்த இறக்கக்கூடிய ஒரு இது. உங்கள் ஜாதகத்துலேயும் ஆயுள் பவம் வீக்காக இருந்து அப்போ 7.5 சனி வந்தால் நிச்சயமாக இறந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சனி பயிற்சி பலன்களை பார்க்க முடியும். அதாவது அந்த 7.5 சனி எல்லாருக்கும் வருது இல்லையா, அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து 7.5 சனியில் தாங்க. அதே மாதிரி சனி கொடுத்தால்னா நிச்சயமாக அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தா நிச்சயமாக அது உங்ககிட்டயே இருக்கும். அதாவது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியவே முடியாத ஒரு விஷயம்தான் சனியோட விஷயங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுத்தாருன்னா அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. ஆனால் சனி பகவான் கொடுக்கறது கஷ்டம். கொடுத்துட்டாருன்னா அது யாராலையும் எடுக்க முடியாத நிலையை தான் சனி செய்வாங்க. சரிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த 7.5 சனியில் நிறைய பேர் வந்து 7.5 சனி மட்டும் தான் நினைக்கிறாங்க. அதில் வந்து 3 பாகமாக இருக்குங்க. விரயச்சனி, பாதச்சனி, ஜென்மசனி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டக சனினா என்ன, அது அஷ்டம சனின்னு இது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து 7.5 சனியில தான் ஒரு பகுதி தான் வந்து விரய சனி, அடுத்த பகுதி தான் அதாவது ஜென்மசனி, அதுக்கு கடைசி பகுதி தான் பாதச்சனி. அதாவது 2.5 ஆண்டு 2.5 ஆண்டு காலமாக பிரித்து வச்சுருக்காங்க நமது முன்னோர்கள். சரிங்களா? சரிங்க, இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய முக்கியமான ஒரு தன்மைகள்
அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீங்கள் அவருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா நம்ம வந்து யாரையும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு நல்லது மாதிரிங்க. ஏன்னா அப்போ தான் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வார். கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் இறுதியில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் கஷ்டத்தை கொடுப்பாங்க, இறுதியில் தோல்வியும் அமையும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களை வைத்து தான் சனி பகவான் நமக்கு வராங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 30 வருஷம் ஆடு என்ன பண்ணுறே பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஒரு நம்மளுடைய தண்டனைகள் அவங்கள என்ன செய்கிறாங்களோ அது ஆக்சுவலி வந்து சனியோடைய வேலை என்னென்னா, போன ஜென்மத்துடைய கர்மாக்களை இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்க தான் வந்திருக்கோம். அந்த வேலை தான் சனி பகவான் செய்கிறாருங்க. கர்மா என்றால் வந்து நம்ம செஞ்ச செயல்கள், போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சிருந்தால் நல்லது நடக்க போகுது, போன ஜென்மத்தில் கெட்டது நடந்தால் நிச்சயமாக கெட்டது நடக்க போகுது. அதற்கு வந்து உண்டான கிரகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது தான் இந்த சனி பகவானுங்க. சனியோட நிறம் எது? கருப்பு நிறம், நீல நிறம்ங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சனியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய காரகத்துவங்கன்னா மந்த காரகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லோ பிளானட் தான், ஆனால் எல்லாமே ஸ்டடியாக ரொம்ப நிதானமாக செய்து டெவலப் ஆகுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி தான். அதேமாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் யோக காரகன் சொல்லுவாங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி யோக காரகன் சொல்லுவாங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோக காரகன். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. சரிங்க, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்ர நிவர்த்தி, அதாவது வக்ர பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவாங்க இல்லையா. வக்ரம் எப்போ பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் 19ஆவது நாள் வந்து வக்ரம் ஆகிறாரு, சனி பின்னோக்கி நகர்றாரு. அது எப்போ ரிலீஸ் ஆகுது? வக்ரம் நிவர்த்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4ஆவது நாள் 2024 அப்போ நிவர்த்தி ஆகிறாங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது குரு பகவான் விஜயஸ்தானத்தில் இருக்காரு, சனி பின்னோக்கி நகர்கிறார். அதுவும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார், அதாவது பக்ர நிவர்த்தி அடைகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பக்ரகதி ஆகிறாருங்க. இந்த சனி வந்து குரு பகவானுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது, அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அது இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஏஞ்சி வந்திருப்பீங்க. திருப்பி பின்னாடி போய் இழுத்து உட்கார வச்ச மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பணத்தை ரொம்ப சிக்கனமாக செலவிடுறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்தியாவசிய செலவான்னு நல்லா யோசித்து செலவு செய்யுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு சிறு சிறு மனம் வருந்து தக்கக்கூடிய செய்திகள் வரும். அதனால் கூடுமான வரை வந்து பிள்ளைகளிடம் கூடவே இருந்து அவர்களுடைய நடத்தையை கொஞ்சம் கண்காணித்து விட்டீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் 6ஆவது இடத்துல இருக்கார். ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதங்களிலும் ஏற்றங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு பண வரவுக்கு நிச்சயமாக எந்த ஒரு இதுவும் கெடுதல் வராது. பணம் வந்து